ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் இது குறித்து ஒன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதனால் வட தமிழகத்தில் பிரச்சனை ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தொடர்ந்து ராமதாஸ் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. வட தமிழகத்துல இதனால ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறித்தான விவரங்கள். பிரியங்கா வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வியாழக்கிழமை இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்தார் தைலாபுரத்திலிருந்து. அவர் பேசும்போது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். குறிப்பாக தன்னுடைய மகனான அன்புமணி அவர் வட மாவட்டங்களில் நடைபயணம் மேற்கொண்டால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த விஷயத்தை, அந்த மெசேஜை அவர் யாருக்காக சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பாமக சார்பில் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாளை, அதாவது டாக்டர் ராமதாசனுடைய பிறந்த நாளான ஜூலை 25 முதல் நவம்பர் மாதம் வரை 100 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு நடைபயணம் செல்ல இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த நடைபயணம் எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் மக்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். கல்வி உரிமை, அதே போல பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சமூக நீதி உள்ளிட்ட 10 விதமான விஷயங்களை குறிப்பிட்டு இதற்காக நான் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன். எந்தெந்த தேதியில் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த இடம் என்பது குறித்தெல்லாம் பாமக தரப்பிலிருந்து செய்தி குறிப்பே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அன்புமணியும் மேடைகளிலே இதனை தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த நடைபயணத்திற்கு செல்லக்கூடாது, அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கடுமையாக, அதாவது பாமகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அல்லது பாமக கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய திமுகவோ அல்லது அதிமுகவோ விசிகவோ உள்ளிட்ட கட்சிகள் இது சம்பந்தமாக மனுவை கொடுக்கவில்லை. சொந்த தந்தை டாக்டர் ராமதாஸ், அந்த பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவரே, தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள், தன்னுடைய மகன் தமிழ்நாட்டில் நடைபயணம் மேற்கொள்ள கூடாது என்று டிஜிபியிடம் புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார். அந்த மனுவிலே என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறேன் என்பதை ஒரு வரியிலே அவர் செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணி வட மாவட்டங்களில் நடைபயணம் சென்றால் அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்கிறார். இதில் நாம் அலச வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், தமிழகத்திற்கு நடைபயணம் என்பதோ தேர்தல் சுற்றுப்பயணம் என்பதோ புதிது கிடையாது. பல ஆண்டுகளாக பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2016 நமக்கு நாமே என்ற பெயரில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் பயணம் மேற்கொண்டார். அதே போல வைகோ அவர்கள் மதுவுக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏன் டாக்டர் ராமதாஸ் அவர்களே கடந்த 40 ஆண்டு காலமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக, பல பிரச்சனைகளுக்காக நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் பலமுறை நடைபயணம், பிரச்சாரம் போன்றவற்றை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமகவினுடைய அந்த நடைபயணத்தை, அந்த சுற்றுப்பயணத்தை தடை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் சொல்வதனுடைய அந்த அவசியம் என்ன? அவர் யாருக்கு மெசேஜ் சொல்கிறார்? சொந்த கட்சியினருக்கு மெசேஜ் சொல்கிறாரா, அல்லது திமுகவினருக்கு மெசேஜ் சொல்கிறாரா, அல்லது தமிழக காவல்துறைக்கு ஒரு மறைமுகமான ஒரு நெருக்கடியை, ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றாரா என்ற விஷயங்கள் எல்லாம் பலரும் அதில் சந்தேகம் எழுப்புகின்றார்கள். அதாவது அன்புமணி தரப்பினர் வட மாவட்டங்கள், அதாவது வன்னியர்கள் செறிவாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களிலே அவர்கள் செல்லும் போது ஏற்கனவே பாமக 2 பிரிவாக செயல்பட்டு வருகின்றது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி, டாக்டர் அன்புமணி தலைமையில் ஒரு அணி என்று. சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு பெட்ரோல் பங்கிலே 2 தரப்பினரும் மோதிக்கொண்டார்கள். இது போன்று மோதல்கள் ஆங்காங்கே நடைபெறும். அந்த மோதல்களை தடுப்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த நடைபயணத்தையே தடை செய்து விடுங்கள் என்று தமிழக காவல்துறைக்கு அறிவுறுத்துகிறாரா ராமதாஸ் என்பதை குறித்தும் அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் அன்புமணி தரப்பினர் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்கின்றார்கள். எதற்காக ஒரு சொந்த கட்சி நடத்தக்கூடிய ஒரு நடைபயணத்தையே டாக்டர் ராமதாஸ் விமர்சனம் செய்கிறார்? இது ஒரு தலைவருக்கு அழகா என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் ராமதாஸ் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கட்சியே என்னுடையது, கட்சியினுடைய கொடியையோ கட்சியினுடைய சின்னத்தையோ கட்சியின் தலைவர் நான் தான் என்று சொல்லியோ யாரேனும் மிஸ்யூஸ் செய்தால், தவறாக பயன்படுத்தினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் புகார் கொடுப்பேன், நடவடிக்கை எடுப்பேன். ஏற்கனவே பாமகவினுடைய நிர்வாகிகள் யார் யார் என்பதை தெளிவாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து பதிவு செய்து விட்டோம். எனவே அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் செயல் தலைவர் தான் என்று டாக்டர் ராமதாஸ் சொல்கின்றார். பாமகவில் தந்தை மகன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உட்கட்சி மோதல் என்பது தொடர்ந்து நாளுக்கு நாள் வலுத்து கொண்டே இருக்கின்றது. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விஷயம் என்பது இன்னும்
பெரிதாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் சமீபத்திய நடவடிக்கைகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் அடிப்படையிலே அன்புமணி அவர்களுடைய நடைப்பயணம் தடை செய்யப்படுமா, அல்லது கட்சியினுடைய தலைவர் நான் தான், கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் என்னிடம் தான் இருக்கின்றார்கள், பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட முறையான தலைவர் நான் தான், தேர்தல் ஆணையமும் என்னை தான் அங்கீகரித்திருக்கிறது என அன்புமணி தரப்பினரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையிலே அவர்கள் சொல்வது நிலைக்குமா என்பதை நாளைய தினம் தெரிய வரும். ஏனென்றால் நாளை மாலை தான் திருப்போரூரிலிருந்து அந்த நடைப்பயணம் தொடங்க இருக்கின்றது. எனவே அந்த நடைப்பயணம் தொடங்க போகிறதா இல்லையா, யாருடைய குரல் வெற்றி பெறப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.